வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் சேனல் பெயர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எனக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபோனில். ஏன்னா நடுவில் தொண்டை ரிப்பேர் ஆகிடுது, அப்படியே கரன்னு ஆகிடுது. அது பேசுகிறவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நீளமாக பேசுறதுனால தவிர்க்க முடியல, நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து மெசேஜாக அனுப்புங்க, உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஓகேயா? ஒரு அம்மா கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறார், மனசு கஷ்டம். ஆமாம்மா, மனசு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச நாள் சாத்திடுவேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த ஆட்கள் யார் தப்பு, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தப்பு, இந்த மாதிரி தப்பு செய்கிறது ரொம்ப கொடுமை, நல்லது கிடையாது. அடுத்த ஜென்மம் ஒன்று இல்லாட்டியாலும் இந்த ஜென்மத்திலேயே இதுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் அனுபவிச்சிருவாங்க. காத்திருக்கவே வேண்டாம். நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேஸு, ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள், ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள். நான் உங்களுக்கு ஒரு நல்ல அஃபர்மேஷன் சொல்லித்தரேன், பரிகாரங்கள் சொல்லித்தரேன். கவலைப்படாதீங்க, இன்றைய உங்கள் நிலைமை கண்டிப்பாக மாறிடும். தைரியமாக இருங்க. புரிஞ்சா? நிறைய பேர், 1 2 இல்லை, நிறைய பேர் மெசேஜ்லேயும் வராங்க, இந்த மாதிரி கணவர் இன்னொரு பெண்ணிடம் போய்விட்டார், ஒன்றும் தெரியலை எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு. ரெண்டாவது நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கும், லேடிஸ் மேலேயும். இதுதான் விஷயம். அதர்வைஸ் திங்ஸ் ஆர் ஆல் ஓகே. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சது ப்ரேயர் பண்ணிப்போம் அவங்களுக்காக. நமக்கு வேண்டுகின்ற அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது. எல்லாம் இருக்குது, உனக்கு எதுவுமே இல்லாமே இல்லை. நீ நல்லது கேட்டாலும் கெட்டது கேட்டாலும், தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் தேவையானது அங்கே இருக்குது. ஒரு பேங்க்கை கொள்ளடிக்கிறேன்னு சொன்னாலும் அது ரெடியாக இருக்குது. நான் கொள்ளடிக்க போகிறேன்னா அதுக்கும் உதவும் அந்த பிரபஞ்சம். ஏன்னா நீ சொன்னதை செய்வது தான் பிரபஞ்சம். ஸோ அதனால் அந்த கொட்டி கொடுக்கும் அதை நீ நினைத்த மாத்திரத்திலேயே எனக்கு இது வேணும் அப்படின்போதே அது அப்படியே உங்கள்கிட்ட நகர ஆரம்பிக்குது. மெதுவாக எவ்வளோ டீப்பாக நீங்கள் சிந்திக்கிறீங்க. இந்த வாழ்வில் எல்லாம் ஒத்திசைவு, அலைவரிசை. மைண்ட், ஹார்ட், அந்த ரெண்டோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நாம் உண்டாக்குறோம். எப்படி உண்டாக்குறோம்? எனக்கு இது வேணும், இது கிடைச்சிட்டா எனக்கு இப்படி இதெல்லாம் பண்ணுவேன். அந்த சந்தோஷம், அந்த உணர்வெல்லாம் வர வச்சு அதை கொண்டது ஒத்திசைவு. இணைந்து ஒரே மாதிரியாக நினைக்கணும், ஒரே மாதிரியாக அஃபர்மேஷனும் எழுதணும், பேசணும், காட்சிப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது அந்த ஒத்திசைவுக்கு ஏற்றாப்போல் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும். நீ கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரபஞ்சம் வந்துட்டுருக்கோம், ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுக்கும், அப்படி வெயிட் பண்ணோம். அடுத்து நீ எனக்கு தினமும் இது கிடைத்து விட்டது, இப்போதே கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல 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 நகர்ந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பரிமாணத்தில், நீள அகலத்தில் உங்களை அது சேர்ந்துவிடும். அதற்கு நீங்கள் தான் முக்கியம். உங்கள் கதை ஒரு கதைங்க. நம்ம லைஃப், எல்லாருடைய லைஃப்பும் விதவிதமான கதை. அந்த கதையின் கதாநாயகன் நீ மாத்திரமே. உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் குழந்தைகளோ கிடையாது. அவங்கள வெறும் போகிற கதாபாத்திரம். நீங்கள் தான் முதல் தேவையான ஹீரோ. யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஸ்டோரி. அப்போ உன் கதையை நீ எப்படி கொண்டு போவேன்? கதை படிக்கும்போது ஹீரோ நல்லா இருக்கணும், அது இப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி போகணும், குதிரையில் ஏறி சண்டை போடணும், வெற்றி அடையணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? கதையை சரியாக எழுது, மாற்றி யோசி. கதையை சரியாக எழுத புரிந்து கொள். என்னதான் அவன் பேசினாலும் இவன் சொன்னாலும் அது நடந்தாலும் கவலைப்படாமல் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல் உன்னுடைய கதை, உன்னுடைய எண்ணங்களை நீ கவனம் செலுத்த நீ யாராக வேண்டுமோ அதுவாகவே மாறிவிடுவாய். தமிழில் தஞ்சாவூர் சைடில் ஒரு பழமொழி, எறும்பூர கல் தேயும். நீ பேச அது நடந்துடும். குழவி கொட்டி தன்னிறமாக்கிடும். குழவி எறும்பு கொட்டி தன்னை மாதிரி ஆக்கிடுமா. அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் கொட்டி
நமக்கு தேவையானது போல் நம்மளை ஆக்கிவிட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான சாராம்சம் இந்த அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷனில். நீங்கள் அஃபர்மேஷன் எழுதுறீங்க, காட்சிப்படுத்துகிறீங்க. அஃபர்மேஷன்றது பிரகடனம், சுய பிரகடனம். அது காட்சிப்படுத்துகிறீங்க, விஷுவலைசேஷன். சொல்கிறீங்க, அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணி முடியும் போது நடக்கலை. ஏன்னா எட்டு வெளியில் பார்க்குறீங்க, நடக்கிறதுக்கு அறிகுறி தெரியுதா? அது ஏன்? சந்தேகம். நீ சந்தேகப்பட்டால் காரியம் இது நடக்குமா நடக்காதா? நடக்குதா பார்த்துக்கிறோம், ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிறேன், நடக்காது. ஏன்னா சந்தேகம் வந்துருச்சுல்ல. பிரபஞ்சம் நினைக்கும் நடத்தி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணோம். நீ நினைக்கிறது தான் அதுக்கு பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும்போது நீ நினைப்பது அனைத்தும் நடப்பதற்கு சாத்தியக்கூறே கிடையாது. அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல், பிரகடனப்படுத்துதெல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் கூட நடக்காட்டி இதுதான் காரணம். உங்கள் மனதில் உள்ள சந்தேகம் அறவே அகற்றி நிச்சயம் இது எனக்கு நடந்துவிடும் எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நொடி யூ ஆர் அ வின்னர். நீங்கள் அப்படி செய்யும்போது பொறியில் மாட்டின எலி போல, பொறினா தெரியும்ல, எலி பிடிக்கிறதுக்காக பொறி வைப்போம், டக்குன்னு அந்த சந்தேகத்தில் மாட்டிடுறீங்க. சந்தேகத்தை மாட்டினா வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்ன பண்ணுறது, நான் கேட்டுகிட்டே இருப்பேன், நடக்குமா நடக்காதா தெரியலை. அப்புறம் யாரும் எனக்கு உதவி செய்யறதுக்கில்ல, நான் தனியாக கஷ்டப்படுறேன், எனக்கு உலகத்தில் எனக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்குது, வேறு யாருக்கும் எதுவும் நடக்கிறதில்ல, எனக்கு திறமை கிடையாது, அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது, எனக்கு ஆட்கள் எல்லாம் தெரியாது, கான்டாக்ட் கிடையாது, பிஆர் இதெல்லாம் சொல்லிகிட்டே உட்காந்துருக்கேன். நீ வெறுமனை இல்லை, எப்போவுமே நான் இப்போ என்ன செய்வேன், யாரும் உதவிக்கு இல்லை. யார் உனக்கு உதவி வேணும்? பிரபஞ்சம் உன்னிடம் இருக்கிறது, கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை எப்போதும் ஆத்துவ தேவதைகள் அனைத்தும் ததாஸ்து சான்ஸ்கிரிட்ல பேர். அதனால தான் பேசும்போது நல்லது பேசு, அப்படி நடக்கும்போது நல்லது செய் அப்படி சொல்லிட்டுங்கன்னா, அவங்க தேவதைகள் போகும்போது அந்த அலைவரிசை போகும்போது அப்படியே ஆகட்டும், அப்படியே நீ என்ன சொல்வ, அப்படியே ஆகட்டும், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவும் செய்ய இல்லை, எனக்கு திறமை கிடையாது, அது ததாஸ்து, ஆமாம் அப்படியே ஆகட்டும், உனக்கு திறமை கிடையாது, உனக்கு யாரும் கிடையாது, நீ ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி உனக்கு ஜனங்களை தெரியாது அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ நினைப்பது நல்லவையாக மாத்திரம் இருக்கட்டும். உள்ளல் உயர் உள்ளல், எண்ணுதல் நல்லபடியாக எண்ணுதல். இப்படி செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளே உட்காந்துடுறீங்க. ஒரு ஸ்கொயர் போட்டு இந்த 4 கார்னர் தவிர எனக்கு வெளில போக முடியாதுப்பா, நான் இங்கே தான்ப்பா உட்காந்துருப்பேன், எனக்கு வெளில போகவே தெரியும், வழியே தெரியும், வாழ்க்கையே தெரியாது, ஒன்றுமே புரியலை. அப்படி செய்யாத. நீ 4 சுவற்றுக்குள் உட்கார்ந்திருக்கும் ஒரு சாதாரண பூச்சி அல்ல. பூச்சி கூட நகர்ந்து நகர்ந்து இடம் மாறி அங்கே போய் கீழே இருக்கிற மரவட்டை மாடியில் ஏறி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மாடி ஏறி எங்கள் வீட்டுக்குள்ளே மரவட்டை நடந்தது. அதோட தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் யோசனை பண்ணி பாருங்க. நீ மனிதன், 6 அறிவு உடையவன், நீ எதுக்கு நினச்சிக்கணும் என்னால் முடியாது, இதுதான் என் ஸ்கொயர் நினைக்கவே நினைக்காத. யூ ஆர் மோர் கேப்பபிள் than you think, you are more strong than you think. நீ நினைப்பதை விட கெட்டிக்காரன், நீ உணர்வதை விட அதிக சக்தி உள்ளவன். இது ரெண்டுமே தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதிக சக்தி, உன்னுடைய சக்தி கடவுளால் கொடுக்கப்பட்டது, பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்படுகிறது. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. அது நிறைவேறுவதற்கு பிரபஞ்சம், நிறைவேற்றுவதற்கு பிரபஞ்சம் காத்துக்கிடு. அப்படி இருக்கும்போது முடியுமா முடியாதா, நடக்குமா? நோ, லெட் அஸ் நாட் ஸ்பீக் ஜாப்பனீஸ். நடக்குமா நடக்காத, நிற்குமா நிற்காதா? நோ, நடக்கும், நடந்துடும். நிச்சயமாக நான் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விடுவேன். மை கோல் ஐ வில் ரீச். என் குறிக்கோளை அடைவதை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது. பாரு, நேர பாரு, தைரியமா பாரு. யாருக்கு நீ பயப்படணும்? தப்பு செய்யலை, உன்னுடைய தேவையை நீ கேட்குற, உன்னுடைய தேவை உனக்கு நடக்க வேண்டும். அது அப்போ நீ தப்போ வேறு கெட்ட விஷயங்களோ நீ செய்யறதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தைரியமாக
காலை வச்சு முன்னேறு, நிற்காத. ஒரு விஷயம் ஆரம்பித்தேன்னா அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே போ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி நினைக்கும் போது எனக்கு வந்து இது செய்ய முடியுமா தெரியல அப்படிங்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள், நமக்கு செய்ய முடியாது, நான் பேசாமல் வந்துட்டோம். அந்த கம்ஃபர்ட் லெவல்லேருந்து நீ வெளியில் வரணும். நீ கம்ஃபர்ட் லெவல்லே உட்காந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில் நீ நினச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. நீ எங்கள் வீட்டில் 3 வேளை சாப்பாடு, 2 காப்பி, நல்ல தூக்கம், டிவி பார்க்கலாம், நிம்மதியாக இருக்கலாம்னா அதுதான் உன் வாழ்க்கை, அதோடு முடிஞ்சுது. உனக்கு ஏதாவது வேணும், ஏதாவது சாதிக்கணும்னா அந்த கோட்டை தாண்டி, நீ வரைந்த கோட்டை தாண்டி வெளியில் வர வேண்டும். வெளியில் வருவது மாத்திரமில்லை, இந்த பழைய கதையெல்லாம் தூக்கி போடு, குப்பையில் போடு. பழைய கதை குப்பையில் போடு. போட்டுட்டேன்னா உன்னுடைய புது கதை எழுது, ஸ்கிரிப்டிங் பண்ணுங்க. நான் இன்று காலையில் எழுந்தேன், சந்தோஷமாக இருக்கிறேன், உடை உடுத்தி கொண்டேன், பேப்பர் படித்தேன், குழந்தைகளை பள்ளியில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸுக்கு சென்றேன். ஆஃபீஸில் மிக அருமையான அட்மாஸ்பியர், ரொம்ப நன்றாக இருந்தது. இந்த ப்ராஜெக்டை முடித்து சப்மிட் பண்ணிட்டேன். என்னுடைய டீம் லீடர் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்தேன். இதுதான் உன் கதை. உன் கதை நான் தொடங்கி உட்காந்தேன், நான் சோம்பேறி, எனக்கு இயலாது கிடையாது. உன் கதை வேற. கதையை மாற்றி எழுது, மாற்றி யோசி, மாற்றி யோசி. மாற்றி யோசிச்சுட்டு வாழ்க்கை வசந்தமானது, வாழ்க்கை சந்தோஷத்துக்குரியது. சந்தோஷத்துக்கு எல்லா கட்டமும் வரும். கட்டம் வராத ஆளே கிடையாது. உனக்கு 1000 கஷ்டம்னா எனக்கு கோடியில் கஷ்டம். இதுதான் வாழ்க்கை. கவலைப்படாத. என்ன ஆகிடும்? 18ஆம் தேதி ஒரு அம்மா சொல்கிறாங்க, 18ஆம் தேதி எனக்கு 2 லட்சம் வேணும், உனக்கு கிடைக்கும். நீ கரெக்டாக அஃபர்மேஷன் எழுது, எனக்கு மெசேஜ் அனுப்பு வாட்ஸ்அப்பில். கரெக்டாக அஃபர்மேஷன் எழுது. கிடைத்து விட்டதாக நம்பு. எனக்கு 2.5 லட்சம் கிடைத்து விட்டது. இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கே வருது, யார் கொடுப்பா, இப்படி பண்ணலாமல் நினைக்காத. வந்துடும், பிரபஞ்சம் அனுப்பும். அசைய முடியாத கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை ஏறு நடை போடு. சாதாரணமாக நடக்காது, துணங்கி உட்காராத, தைரியமாக நின்று வேகமாக போ. காரியம் நடக்கணும்னா அதை மாத்திரம் தான் மனசுக்குள்ளே இருக்கணும். அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் யோசனை பண்ண, அதை ஃபோக்கஸ். மற்றெல்லாம் இருக்கும், சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாம், பசங்க, குழந்தை, வீடு வாசல், செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம், ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு வளகாப்பு, ஒரு சீமந்தம், ஒரு பிள்ளை பிறப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு, ஆனால் நான் இதை மாத்திரம்தான் டாப் ப்ரியாரிட்டி. கதையின் கதாநாயகனாகுவது எப்படி என்று யோசனை பண்ணுங்கள். நீ கதாநாயகன் என்பதை ஒரு போது மறக்காதே. யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஸ்டோரி. நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, நேற்று ஒரு அம்மா மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் ரொம்ப கஷ்டம், சிங்கிள் மதர், எனக்கு யாரும் கிடையாது, நான் ஏதோ ஒரு இதில் பழைக்கிறேன், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கிள் மதர், நான் வளர்த்த பொண்ணு, புத்தி இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான். அந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஓடிட்டான். ஒரு பொண்ணை அவளை BA டிகிரி படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி இன்றைக்கும் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட இன்டர்வியூ ஒரு 2-3 நாளில் எடுத்து நான் போட போகிறேன் உங்களுக்கு. அவளுடைய வாழ்க்கை முழுக்கவே ஸ்ட்ரகிள். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் தைரியம் மாத்திரம்தான் அவளுக்கு. ஏன் எழுதுறீங்க எனக்கு இப்படி? நான் பாவம், பரிதாபத்துக்குரியவள், எனக்கு எதுவுமே முடியாது. ஏன்? டெய்லரிங் பண்ணுறியா? பகலில் டெய்லரிங் பண்ணு, 6 மணிக்கு மேலே சமையல் பண்ணி வியாபாரம் பண்ணு, சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. சாப்பாடு இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் மேக் யூ மணி. பணம் பண்ணலாம், சாப்பாடில் நல்லபடியாக பண்ணலாம். சின்ன இடம் இருக்குது அவங்க வீட்டுக்கிட்ட, ஒரு கீரை போட்டுட்டு பக்கத்து எடுத்த வீட்டுக்கு கொடுத்துடலாம். கீரை 45 நாளில் முளைஞ்சிரும். உங்களுக்கு அது இருக்கும். பல விஷயங்கள் செய்யலாம். வாழ்க்கையில் செய்யறதுக்கு ஒன்றுமே. ஒருத்தர் 2 ஜாப் 3 ஜாப் பண்ணுறாங்க, அப்படி இருக்காங்க. இந்த நான் பாவம் சொல்கிறவங்களே எனக்கு நல்லா, கமான் வேக்கப், 2 அடி மூஞ்சில், கமான் மொழி மொழி மொழி. நீ ஏன் பாவம்? பிறந்த அனைத்து மக்களும் பாவம் கிடையாது, கடவுளின் உன்னத படைப்பு. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பிறந்தாய், நிம்மதியாக இருப்பதற்கு தான் பிறந்தாய், நல்வாழ்க்கை வாழ்வதற்கு தான் பிறந்தாய். இதெல்லாம் நம்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீ கேட்குற அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ பரிதாபமே உரிய வேண்டிய இல்லை.
கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேரு, கவர்மெண்ட் காலேஜில் சேரு. என்ன வேணுமோ நிறைய விஷயங்கள் ஒன்று சுற்றி நடக்குது. கண்ணை திறந்து பாரு. பிரைம் மினிஸ்டர் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. லேடிஸ்க்கு கடை பிஸ்னஸ்க்கு பணம் கொடுக்குறாரு, கல்யாணம் பணம் கொடுக்குறாரு. அது மாதிரி நிறைய ஆலோசனை இருக்குது. நீங்கள் இது என்னமோ யோஜனான்னு வருது. நீங்கள் அதை பாருங்கள், கூகுளில் பார்த்து அதை அப்ளை பண்ணுங்கள். டைலரிங் கடை வச்சுருக்கேன், இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு ஃபுல்லாக பிடிச்சி போட்டு எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பணம் வரும். 10 பேர் எழுதினா 5 பேர் கிடைக்காதா? எலிஜிபிலிட்டி பார்த்து வாழ்க்கையில் இதுதான் முடியும் அப்படின்னு உட்காந்துடாதீங்க. இதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணோன்னா மனமாற்றம் தேவை. ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன், நீயும் அடுத்தவங்களும் கிடையாது. நான் அதை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கேன், என் மனதை என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன். நான் மிகுந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறேன். அடுத்தவன் எனக்கு மோட்டிவேஷன் சொல்லுவான், என்னை இப்படி பண்ணுக்கண்ணா இல்லை, நீ தான் உனக்கு மோட்டிவேட்டர். நீயே தான், நான் இதை செஞ்சிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். யாருக்காக இன்னொருத்தர் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம செய்யாத, நீ அவங்களோட நல்லா இருப்ப. நீ உன்னை இன்ஸ்பயர் பண்ணினான், உன்னை நீ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோ. எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கிறாய். அந்த விஷயங்கள்லாம் கடந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் உங்களை சேர்ந்துவிடும். எல்லாம் என் கண்ட்ரோலில், எண்ணங்கள் என் கண்ட்ரோலில், மனம் என் கண்ட்ரோலில், பிரபஞ்சம் என் கண்ட்ரோலில். கடவுளே உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நீ நல்லவனாக இருந்த. ஒழுக்கம் மிக முக்கியம். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன், ப்ரேயர், மெடிடேஷன். கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள், தைரியம் இல்லாதவன், நான் நல்லவன், நான் வல்லவன், நான் வெற்றியாளன். கண்ணாடி பார்த்து சொல்லு. சின்ன கைப்பிடி கண்ணாடி நான் கூட வச்சுருக்கேன். ஏன்னா முகம் பார்த்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால் முகம் பார்த்து கண்ணாடியே எனக்கு தேவை கிடையாது. கண்ணாடி பார்த்து செய்யறதில்லை. இந்த ப்ரேயருக்காக அதை வச்சுருக்கேன். நான் கைப்பிடி கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள், நான் வல்லவன், நல்லவன், எனக்கு எல்லாமே வந்துவிடும், வர முடியாத விஷயமே எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாற்றம் ஒரு 1 hour கழிச்சு பண்ணுறேன், நாளைக்கு கிடையாது. இந்த மாற்றம் எண்ணத்தில் மாற்றம், உறுதியில் மாற்றம், தேர்ந்தெடுப்பது மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். எங்கே இப்போது இந்த நொடியில் இந்த வீடியோ பார்த்துக்கும் போது ஐடியா மாற்றிக்கணும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கணும். பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக மாத்திரமே நீங்கள் இருந்தாக வேணும். நெகட்டிவ் உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. எதிர்மறைக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கை யார் ஒருவர் நடத்துகிறானோ அவன் நேர்மறையில் எங்கோ சென்று விடுவான். பிரபஞ்சம் உனக்காக காத்திருக்கிறது, உன் கட்டளைக்காக காத்திருக்கிறது. உங்களுக்கு மனசுக்குள்ள சின்ன நெருப்பு இருக்கும், அது கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு வேகமும் உணர்ச்சியும் சூடும் தேவை நீங்கள் செய்கின்ற காரியத்திற்கு. இந்த ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒளி விளக்கு. எனக்கு எப்போவுமே 2-3 விஷயம் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, மாபெரும் சடைகள் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கின் இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், பேசும்போது இனிமையாக இருக்கணும், கனவு கண்டிடு, வர வேண்டிய அத்தனை விஷயமும் விரைவில் சடுதியில் வரும்படி நீ பார்த்துக்கொள் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன்னா, உங்கள் சூழ்நிலையை மாற்றுவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது, உங்களுடைய அனைத்தும் மாறுவதற்கு காரணம் நீங்கள் தான் என்று நம்புங்கள். நீங்கள் தான் உங்கள் மாற்றம், உங்கள் உயர்வு, உங்கள் எல்லாமே, எதிர்காலம் எல்லாமே நீங்கள் தான். புரிந்ததா? நான் சில இது படிச்சிருக்கேன், நான் பார்த்தேன். நான் சில சவுண்டு மியூசிக் கேட்டால் ரொம்ப நல்லது, இதுக்கு இது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் இட் வித் யூ. ஓகேங்களா? 639 ஹெர்ட்ஸ். அது உறவுகள் மேம்பட அந்த மியூசிக்கை கேளுங்க. அந்த ஃப்ரீக்வன்சி நிறைய யூடியூப்பில் வருது. 639 ஹெச்எஸ். அடுத்தது 741. உங்களை பாடியை டீடாக்ஸ் பண்ணி
இன்ட்யூஷன் வரவே வேண்டாத விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இந்த மியூசிக்கை கேட்டால் வேண்டாத விஷயம்லாம் மகன்று உங்களை இன்ட்யூட்டிவ் பவர், உங்களுடைய இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயங்கள் அந்த நேரத்தில் பளிச்சுன்னு வருது. இன்ட்யூஷனுக்கு தமிழில் என்ன போட்டிருக்கான்னு தெரியல, கூகுளில் தான் பார்க்கணும். பாருங்கள் கூகுளில். இன்ட்யூட்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்தது 852 ஹெட்ஸ் உங்களுடைய தேர்ட் ஐ அதை ஆக்டிவேட் பண்ணும். 852 ஹெட்ஸு தேர்ட் ஐ இங்கே இருக்குல்ல, அதை ஆக்டிவேட் பண்ணும். 936 ஹெட்ஸு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி இந்த மியூசிக்கை கேட்டிங்கன்னா அப்படியே பிரபஞ்சத்தோட கான்வர்சேஷன் இருக்கும், கடவுளோடும் கான்வர்சேஷன் இருக்கும். நான் இதை வச்சு தான் பாபாவை, மகா அவதார் பாபா வந்துட்டு எப்பவும் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன். அப்பா அப்பான்னு பேசிகிட்டு இருப்பேன். அப்பா அப்படின்னு சொல்லுவேன். மகா அவதார் பாபா தெரியுமா? நான் சொன்னால் புரியாது உங்களுக்கு. ரஜினி பாபான்ற படத்தில் ஆக்ட் பண்ணார், அவர் தான் மகா அவதார் பாபா. அவரை பற்றி நான் நினச்சிட்ருப்பேன். 528 உங்களுடைய மனவலிகள் எல்லாம் நீக்கி இதயத்தை அப்படியே ஆற்றிவிடும், நல்லது செய்யும். 528 417 ஹெட்ஸ் கிளியர் தாட், நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி ஒரே பாசிட்டிவ், எதிர்மறை எண்ணம் போய் பாசிட்டிவ். 417 396 ஹெட்ஸ் வந்து மனசில் உள்ள நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற அந்த குற்ற உணர்வு அகற்றி, வெக்கத்தை அகற்றி நிம்மதியை தரும். 285 ரொம்ப வலி, வேதனை, கால் வலி அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த 285 ஹெட்ஸை கேட்டால் புது செல் உடம்பில் எப்பவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இத்தனை நாளுக்குள்ளே லிவர் புதுசாக இருக்கும், நமக்கு இத்தனை நாளுக்குள்ளே ஸ்கின் புதுசாக இருக்கும், உடம்புல ஒவ்வொரு பாகமும் ரீஜெனரேட் ஆகி புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாடியில். அந்த செல் ரீஜெனரேஷனுக்கு 285 ஹெட்ஸ் நல்லது. 174 கிரவுண்டிங் அண்ட் ஃபிசிக்கல் பெயின், உடம்பு வலியெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு 174 என்ற மியூசிக்கை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். யூனிவர்ஸுக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ்னா, நீங்கள் பிரபஞ்சத்தை ரகசியத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய அலைவரிசையும் வைப்ரேஷனையும் சரியான விகிதத்தில் வைத்து கொண்டால் பிரபஞ்சத்தின் ரகசியம் உங்களை வந்து சேரும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி.